வணக்கம். ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஞாயிற்றுக்கிழமைங்கிறது சூரிய பகவானுக்குரியது. சூரிய பகவான் இப்பொழுது ரிஷபத்திலே இருக்கிறார். 4 ராசிகளுக்கு ஏகப்பட்ட உதவிகளை செய்கிறார். வைகாசி முழுக்க யார் அந்த அதிர்ஷ்டசாலிகள், இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறதையெல்லாம் நாங்கள் இப்போ சொல்கிறோம். இப்போ பார்க்கலாம் ராசி பலன். இன்னைக்கு நல்ல நேரம் கிடையாது. ஏன்? திதி சரியில்லை, அதனால நல்ல நேரம் இல்லை அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எப்படி இருக்க போகிறது இந்த ஞாயிற்றுக்கிழமை இப்போ பார்க்கலாம். மேஷராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. சூரியனும் 2ஆம் இடத்துல இருக்கிறார். தேவையற்ற பேச்சு, கோபம், தடுமாற்றம், குழப்பம்லாம் அதிகம். வழிபாடு முக்கியம். கிருத்திகையில் பிறந்தவங்க சூரியனுக்கு தீபம் காட்டுறது நல்லது. கிருத்திகைக்கும் ஞாயிற்றுக்கிழமைக்கும் தலைவர் சூரியன். அனுகூலமான எண் 3, தெற்கு வெள்ளை. பிரார்த்தனை பண்ணிக்கிட்டான். காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடுங்க. ஓம் காசியபரே போற்றி, கதிரே போற்றி, உஷாதேவியே போற்றி, ஊர்மிளையே போற்றி, இந்த மந்திரங்களை சொல்லுங்க. ஜெயமோகன் எழுதிய வெண்முரசு புத்தகத்தில் இருட்கணின்னு ஒரு பகுதி இருக்குது. கர்ணனை பற்றி அது படித்து பாருங்க, நல்லது. சிக்கனம் பார்க்காம ஏழை எளியவங்களுக்கு பசியாத்துங்க. கோதுமை கொடுங்க. ஏழைகளுக்கு சகப்பு துணி தானமாக கொடுங்க, பழசு புதுசோ. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தோக மாட்டீங்க, கெடுதல் நடக்காது, உறுதி. ரிஷபராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம், வீண் செலவில்லை, கவலை இல்லை, வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். கிருத்திகையில் பிறந்தவங்க சூரியனுக்கு தீபம் காட்டுங்க. கிருத்திகையினுடைய தலைவர் சூரியன். மொத்தத்தில் 3 நட்சத்திரத்துக்குமே இன்றைக்கு வெற்றி, உயர்வு, நிம்மதி. ராசியிலேயே சூரியன் இருக்கிறது மட்டும் நல்லதில்லை, வழிபாடு செய்யணும் சொல்கிறோம். அனுகூலமான எண் 2, 3, தெற்கு மேற்கு, பச்சை, சிவப்பு. நேயர்களை திருஷ்டி இருக்குது, பதட்டம், நீங்கள் ஜெயிக்கிறதுனால மற்றவங்களுக்கு வருது, அதனால் வழிபாடு முக்கியம். திருஷ்டியை கழிக்கணும். சூரியனுக்கு தீபம் காட்டணும், விநாயகருக்கு தீபம் போடணும். ஓம் சுக்ரீவனே போற்றி, மனுவே போற்றி, கர்ணனே போற்றி, மண்டோதரியே போற்றி, இந்த மந்திரம் சொல்லணும். ஏழைகளுக்கு பசியாத்தணும். ஆதித்ய ஹிருதயம்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது, கேளுங்க, படியுங்க. சமஸ்கிருதத்தில் இருக்கிறத பற்றி தப்பில்லை, படிங்க, நல்லது. இதெல்லாம் பண்ணுங்க, உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். மிதுன ராசிக்கார நேயர்களை, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். வழிபாடு முக்கியம். சூரியனும் உதவியாக இல்லை, எனவே ஜாக்கிரதை. பேச்சிலே நிதானம், பண விஷயத்தில் கவனம். அனுகூலமான எண் 2, தெற்கு, பச்சை. பிரார்த்தனை செய்தால் காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடுங்க. ஓம் காசியபரே போற்றி, கதிரே போற்றி, உஷாதேவியே போற்றி, ஊர்மிளையே போற்றி, இந்த மந்திரங்களை சொல்லுங்க. ஜெயமோகன் எழுதிய வெண்முரசு புத்தகத்தில் இருட்கணின்னு ஒரு பகுதி இருக்குது. கர்ணனை பற்றி அது படித்து பாருங்க, நல்லது. சிக்கனம் பார்க்காம ஏழை எளியவங்களுக்கு பசியாத்துங்க. கோதுமை கொடுங்க. ஏழைகளுக்கு சகப்பு துணி தானமாக கொடுங்க, பழசு புதுசோ. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தோக மாட்டீங்க, கெடுதல் நடக்காது, உறுதி. கடகராசிக்கார நேயர்களை, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். வைகாசி மாதம் முழுக்க சூரியன் உதவி செய்கிற 4 ராசிகளில் உங்களுது ஒன்று. சூப்பர். இன்னைக்கு சந்திரனும் உதவி செய்கிறார். வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உயர்வு உண்டு, நிம்மதி, நல்லது. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, பச்சை, சிவப்பு. சூப்பரான நாள் இன்னைக்கு. நேயர்களை திருஷ்டி இருக்குது, பதட்டம், நீங்கள் ஜெயிக்கிறதுனால மற்றவங்களுக்கு வருது, அதனால் வழிபாடு முக்கியம். திருஷ்டியை கழிக்கணும். சூரியனுக்கு தீபம் காட்டணும், விநாயகருக்கு தீபம் போடணும். ஓம் சுக்ரீவனே போற்றி, மனுவே போற்றி, கர்ணனே போற்றி, மண்டோதரியே போற்றி, இந்த மந்திரம் சொல்லணும். ஏழைகளுக்கு பசியாத்தணும். ஆதித்ய ஹிருதயம்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது, கேளுங்க, படியுங்க. சமஸ்கிருதத்தில் இருக்கிறத பற்றி தப்பில்லை, படிங்க, நல்லது. இதெல்லாம் பண்ணுங்க, உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். சிம்மராசிக்கார நேயர்களை, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது. வைகாசி மாதம் முழுக்க சூரியன் உதவி செய்கிற 4 ராசிகளில் உங்களுது ஒன்று. சூப்பர். வெற்றி, நிம்மதி. 3 நட்சத்திரக்காரர்களும் சூரியனுக்கு தீபம் காட்டணும். பிரமாதம். அனுகூலமான எண் 2, 7, தெற்கு மேற்கு, பச்சை, நீலம். நேயர்களை திருஷ்டி இருக்குது, பதட்டம், நீங்கள் ஜெயிக்கிறதுனால மற்றவங்களுக்கு வருது, அதனால் வழிபாடு முக்கியம். திருஷ்டியை கழிக்கணும். சூரியனுக்கு தீபம் காட்டணும், விநாயகருக்கு தீபம் போடணும். ஓம் சுக்ரீவனே போற்றி, மனுவே போற்றி, கர்ணனே போற்றி, மண்டோதரியே போற்றி, இந்த மந்திரம் சொல்லணும். ஏழைகளுக்கு பசியாத்தணும். ஆதித்ய ஹிருதயம்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது, கேளுங்க, படியுங்க. சமஸ்கிருதத்தில் இருக்கிறத பற்றி தப்பில்லை, படிங்க, நல்லது. இதெல்லாம் பண்ணுங்க, உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். கன்னிராசிக்கார நேயர்களை, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும்
பிரமாதமான நாள், உயர்வு உண்டு, பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும். நல்ல நாள். அனுகூலமான எண் 1, 2, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. சூரியன் உதவியாக இல்லை, எனவே அதற்கும் வழிபாடு செஞ்சிடணும். ஆனால் இன்னைக்கு நாள் சூப்பராக இருக்குது, அதில் சந்தேகம் கிடையாது. வெற்றி. அனுகூலமான எண் 2, 3, வடக்கு கிழக்கு, பச்சை சிவப்பு. துலா ராசிக்கார நேயர்களே, சூரியனும் உதவியா இல்லை, சந்திரனும் உதவியா இல்லை. சூரியன் 8ஆம் இடத்துல இருக்கார், சந்திரனும் உதவியா இல்லை. எனவே வழிபாடு முக்கியம், நிதானம், பொறுமை, பண விஷயத்தில் ஜாக்கிரதை. நண்பர்களும் துரோகம் செய்ய காத்திருக்கிறார்கள், கவனம். அனுகூலமான எண் 3, தெற்கு, பச்சை. காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடுங்க. ஓம் காசியபரே போற்றி, கதிரே போற்றி, உஷாதேவியே போற்றி, ஊர்மிளையே போற்றி, இந்த மந்திரங்களை சொல்லுங்க. ஜெயமோகன் எழுதிய வெண்முரசு புத்தகத்தில் இருட்கணின்னு ஒரு பகுதி இருக்குது, கர்ணனை பற்றி. அது படித்து பாருங்க, நல்லது. சிக்கனம் பார்க்காம ஏழை எளியவங்களுக்கு பசியாத்துங்க. கோதுமை கொடுங்க. ஏழைகளுக்கு சகப்பு துணி தானமாக கொடுங்க, பழசு புதுசோ. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தோக மாட்டீங்க, கெடுதல் நடக்காது, உறுதி. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் நல்லா இருக்குது, ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, நல்ல நாளாக இருக்கும். சூரியன் உங்களுக்கு உதவியாக இல்லைன்னா கூட சந்திரன் உதவியாக இருக்கார். மனசில் நிம்மதி, கவலை கிடையாது, சூப்பராக இருக்கு, வெற்றி. அனுகூலமான எண் 2, 4, வடக்கு கிழக்கு, மஞ்சள் சிவப்பு. நேயர்களே, திருஷ்டி இருக்குது, பதட்டம், நீங்கள் ஜெயிக்கிறதுனால மற்றவங்களுக்கு வருது, அதனால் வழிபாடு முக்கியம். திருஷ்டியை கழிக்கணும், சூரியனுக்கு தீபம் காட்டணும், விநாயகருக்கு தீபம் போடணும். ஓம் சுக்ரீவனே போற்றி, மனுவே போற்றி, கர்ணனே போற்றி, மண்டோதரியே போற்றி, இந்த மந்திரம் சொல்லணும். ஏழைகளுக்கு பசியாத்தணும். ஆதித்ய ஹிருதயம்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது, கேளுங்க, படியுங்க. சமஸ்கிருதத்தில் இருக்கிறத பற்றி தப்பில்லை, படிங்க, நல்லது. இதெல்லாம் பண்ணுங்க, உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். தனுசு ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது, ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், நிம்மதி, சந்தோஷம், நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும், உயர்வு உண்டு, நல்லது, பிரமாதம். உங்கள் பிறகு பலமான பெருந்தன்மை, புத்தி கூர்மை ஜெயிக்கும். அனுகூலமான எண் 1, 2, வடக்கு கிழக்கு, வெள்ளை சிவப்பு. திருஷ்டி இருக்குது, வைத்தறிச்சல் இருக்குது, மற்றவங்களுக்கு விநாயகருக்கு ஒரு தீபம் போட்டுருங்க. ஓம் அருணனே போற்றி, அருக்கனே போற்றி, அதிதியே போற்றி, இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு கோதுமை உணவு கொடுங்க, காக்கைக்கு கொடுங்க, நியாய தர்மப்படி இருங்க. இப்படி இருந்தீங்கன்னா இன்றைக்கி உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். மகர ராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம். அசைவ உணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது, வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யணும், ஜாக்கிரதை. 3 நட்சத்திரத்துக்கும் உத்திராடம், திருவோணம், அவிட்டம். நல்லது கெட்டதாக தெரியும், கெட்டது நல்லதாக தெரியும், கவனம், கவனம், கவனம். அனுகூலமான எண் இல்லை, திசை இல்லை, நிறமில்லை. காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடுங்க. ஓம் காசியபரே போற்றி, கதிரே போற்றி, உஷாதேவியே போற்றி, ஊர்மிளையே போற்றி, இந்த மந்திரங்களை சொல்லுங்க. ஜெயமோகன் எழுதிய வெண்முரசு புத்தகத்தில் இருட்கணின்னு ஒரு பகுதி இருக்குது, கர்ணனை பற்றி. அது படித்து பாருங்க, நல்லது. சிக்கனம் பார்க்காம ஏழை எளியவங்களுக்கு பசியாத்துங்க. கோதுமை கொடுங்க. ஏழைகளுக்கு சகப்பு துணி தானமாக கொடுங்க, பழசு புதுசோ. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தோக மாட்டீங்க, கெடுதல் நடக்காது, உறுதி. கும்பராசிக்கார நேயர்களே, நல்ல நாள், பணவரவு நல்லா இருக்குது, ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும், நல்லது, சந்தோஷம், வாழ்க்கை வளமாகும், பிரமாதம். அனுகூலமான எண் 2, 1, வடக்கு கிழக்கு, வெள்ளை பச்சை. திருஷ்டி இருக்குது, வைத்தறிச்சல் இருக்குது, மற்றவங்களுக்கு விநாயகருக்கு ஒரு தீபம் போட்டுருங்க. ஓம் அருணனே போற்றி, அருக்கனே போற்றி, அதிதியே போற்றி, இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு கோதுமை உணவு கொடுங்க, காக்கைக்கு கொடுங்க, நியாய தர்மப்படி இருங்க. இப்படி இருந்தீங்கன்னா இன்றைக்கி உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். மீனராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை, பதட்டம், தடுமாற்றம், குழப்பதிகம், வழிபாடு முக்கியம், நிதானம் முக்கியம், பொறுமையாக இருக்கணும். சூரியன் உதவி செய்கிற 4 ராசிகளில் உங்களுது ஒன்று, எனவே வெற்றி, நிம்மதி, சந்தோஷம் சூரியனால். ஆனால் சந்திரன் உதவியா இல்லைங்கிறதுனால இன்னைக்கு மட்டும் நாள் நல்லா இல்லை. எனவே வழிபாடு முக்கியம், பொறுமை, பண விஷயத்தில் கவனம். அனுகூலமான எண் 6, வடக்கு பச்சை, பிரார்த்தனை பண்ணிக்கிட்டா. காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடுங்க. ஓம் காசியபரே போற்றி, கதிரே போற்றி, உஷாதேவியே போற்றி, ஊர்மிளையே போற்றி, இந்த மந்திரங்களை சொல்லுங்க. ஜெயமோகன் எழுதிய வெண்முரசு புத்தகத்தில் இருட்கணின்னு ஒரு பகுதி இருக்குது, கர்ணனை பற்றி. அது படித்து பாருங்க, நல்லது. சிக்கனம் பார்க்காம ஏழை எளியவங்களுக்கு பசியாத்துங்க. கோதுமை கொடுங்க.
ஏழைகளுக்கு சிகப்பு துணி தானமாக கொடுங்க, பழசு புதுசோ. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தோக்க மாட்டீங்க, கெடுதல் நடக்காது உறுதி. நேயர்களே, எப்படி இருக்க போகிற இந்த ஞாயிற்றுக்கிழமை என்பதை இப்பொழுது பார்த்தோம். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.